7.5% வாக்குகள் தான் வந்து சிறுபான்மையினர்ட்ட இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? அப்போ வந்து அத விட இந்துக்கள் தானே வந்து வாக்கு சதவீதத்துல அதிகம். அவங்க வந்து இந்துக்கள வந்து காயப்படுத்தணுன்ற அவசியம் வந்து இல்ல. திமுகவுக்கு இல்ல இப்படி நீ இல்லையா? செய்து கொண்டே போனால் இந்துக்கள் உனக்கு எதிராக தே வில் பி கன்சாலிடேட்டட். நான் சொல்றேன். இப்ப நான் வந்து சமய சார்பு, நான் ஆம் எ செக்குலரிஸ்ட். ஆனா ஏண்டா இன்னும் முருகன் வந்து பழைய கடவுள் இல்லையா? முருகனுடைய மலை இல்லையா அது? அது என்ன இப்ப வந்தவங்க மலையா? அது பழம்பெரும் மலை. அங்க தீபம் ஏற்றுவது பெரிய தப்பா? அது என்ன தப்புன்னு அவன் சொல்றாங்க. ஒரு நீதிபதி உண்மையா சொன்னா அதை கடைபிடிக்க மாட்டேன்னு ஒரு அரசு சொன்னா இந்த அரசை செருப்பால் அடித்து விரட்டணும் என்று சொல்லுகின்ற எண்ணம் எனக்கு ஏன் வருகிறது என்றால் உன்னுடைய பொய்யான நடவடிக்கையின் மூலமாக வருகிறது. இதுவரை நான் அதை சிந்திச்சதில்லை. இங்க பாருங்க, இந்த திருப்பரங்குன்ற மலையில் 100 ஆண்டுகளா ஏற்றப்படலைங்கிறாங்க. நான் இதுக்கு எனக்கு ஞாபகமே வந்ததில்லை. ஆஹா, ஏற்றப்படலையா? அதனாலதான் இருட்டா இருக்கா உலகம் என்று நான் சிந்தித்ததே இல்லை. ஆனால் இதை நீ விவகாரமாக ஆக்கி பொய்யான ஊரடங்கு போட்டு அவர்களை பாதுகாக்கிறேன் என்று சொல்லி இந்த பெரும்பான்மையான மக்கள் கலகக்காரர்கள் என்பது போல ஒரு எண்ணத்தை விளைவித்து இப்படி பாகுபடுத்துகிற காரணத்தினால் என்னை போன்ற சமய சார்பற்றவர்கள் கூட இதை பற்றி சிந்திக்கவும் முருகன் கோவிலில் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று சொல்லவுமான ஒரு நிலை ஏற்படுவதற்கு காரணம் நீ வந்து there is polarization, பிளவுபடுத்துகிறாய். அது அது அதனால்தான்